நமஸ்காரம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசிக்கான குரு பகவான் அதிசாரம் ஆதாயமா அபாயமா, ஆத்துக்காரருக்கா ஆத்துக்காரமாவுக்கா, அதாவது ஒரு குடும்பத்தில் கணவனுக்கா மனைவிக்கா 74 நாட்கள் இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிசாரமாக சஞ்சரிக்க இருக்கின்றார். இந்த அதிசாரத்தினால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிரை புதிரியான ஒரு நன்மைகள்லாம் உண்டுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். 2 என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. 2 ஆதிபத்தியமே பார்த்தீங்கன்னாக்கா நச்சுன்னு சொல்லி வச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா அப்படி மல்கோவா மாம்பழம் மாதிரி அமைஞ்சிருக்கிறது உங்கள் ராசிக்கு தாங்க, விருச்சிக ராசிக்கு தாங்க. நார்மலாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்கு நாங்கள் ஒரு ஆதிபத்தியம் நல்லா இருந்தால் ஒன்று சுமாராக இருக்கும், ஒன்று 5ஆம் இடமா இருந்தால் ஒன்று 8ஆம் இடமா இருக்கும், ஒன்று 7ஆம் இடமா இருந்தாக்கா ஒன்று 12ஆம் இடமா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு 2 ஆதிபத்தியமுமே. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒஸ்ட் கண்டிஷன் வந்தாலும், எவ்வளோ ஒரு டையிங் கண்டிஷன் வந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பிக்கப் ஆகி உங்களுக்கு நல்லா ஒரு தூக்குறது, அதாவது கதை முடிஞ்சது ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டியதான் நினைக்கிற வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எதிரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சரக்கை போட்டு சந்தோஷமாக எழுதிட்டு இருப்பானுங்க, ட்ரீட் வச்சு பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருப்பானுங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தலை நிமிர்ந்து தலை தூக்கி மண்ணுக்குள்ளே இருந்து கிளம்பி வந்தா மாதிரி திரும்ப நீங்கள் ஒரு ரீஇன்கார்னேஷன், ஒரு மறுபிறவி மாதிரி, மறுபிறப்பு மாதிரி அந்த ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் ஒரு தூக்குறது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மட்டும்தான் அந்த மிராக்கள், அந்த வினோதங்கள், அந்த விசித்திரங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் தான் விருச்சிக ராசிக்கு தான் நடக்கும், வேற யாருக்குமே நடக்காது. ஏன் அப்படின்னாக்கா இயற்கையாகவே ஆண்டவனுடைய இறைவனுடைய அனுகிரகங்கள் நிரம்ப பெற்றவர்கள் நீங்க. எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் நமசிவாயம் நமசிவாயம் என்கின்ற சிவபெருமான் அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய அனுகிரகத்தை நிரம்ப பெற்றவர்கள். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஓம் சக்தி பராசக்தி, காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், காசி விசாலாட்சி அம்மன் அம்மனுடைய அனுகிரகங்கள் நிரம்ப பெற்றவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி ஆணாக இருந்தால் பெண்களால் ஆதாயம் உண்டு, பெண்களாக இருந்தால் உங்களுக்கு பெண்களாலேயே ஆதாயம் உண்டு. ஆண்கள் உங்களுக்கு அடுத்த கேட்டகரி தான். இப்பேற்பட்ட உங்களுக்கு தீயினார் சுட்ட புண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட விடு, திருக்குறள்ல திருவள்ளுவர் ஐயன் சொல்லா மாதிரி. அதே போல அறமுறுக்கினால் அற்றும் போகும், அறமுறுக்கினால் அற்றும் போகும்னா ரொம்ப முறுக்குனாக்கா பிஞ்சிரும், கீஞ்சிரும், தீஞ்சிரும், விட்டு போயிடும். ஆய்ந்து பாராதான் காரியம்தான் சாந்துயரம் தரும். அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்னால எண்ணி துணிந்து சிந்தித்து செயல்பட்டோம்னா கண்டிப்பா அது ஒரு சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த மேட்டர்னா இப்போ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அதாவது உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கணவனால மனைவிக்கு ஆதாயம், மனைவியினால கணவனுக்கு ஆதாயம். சார் என் கணவன் ஒன்றுத்துக்குமே ஆதாயம் இல்லை சார், ஒன்றுத்துக்குமே வேலைக்கு ஆக மாட்டான் சார், 5 நிமிஷம் வைக்க மாட்டான் சார், வீட்டில் கடுக்கிட்ட பால் நான் வச்சிருக்க ஒரு 100 ரூபா நோட்டை கூட திருடின்னு போயிட்டு, எனக்கு தெரியாத திருடின்னு போயிட்டு சரக்கு போட்டு வந்துடுவான் சார், அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் சார் என் வீட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் சகோதரி. அதே மாதிரி சகோதரா விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தாக்கா உங்கள் மனைவி பார்த்தீங்கன்னாக்கா, சார் என் பொண்டாட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலைக்கு போகிறா சேரா 35,000 ரூபா சம்பளம் வாங்குறா சார், ஆனால் அதில் ஒரு 5 பைசா கூட என் கண்ணில் காட்டுறதில்ல சார், நானும் வாரத்தில் ஒரு நாளாவது சிக்கன் இட்லி அப்படின்னு சொல்கிறேன், நான் எடுக்கவே மாட்டேங்கிறான் சார், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சார் எடுக்கிறா, அதுவும் எடுத்தான்னா ஒரு அரை கிலோவில் 6 பேர் சாப்பிட்றேன்னா எப்படி சார்? 6 பேரா? நான் என் ஒய்ஃபு பசங்க 4, 6 பேர், இது இல்லாத அம்மா அப்பா இதெல்லாம் சேர்த்தா 8. அதனால் இப்படி போயிட்டுருக்கு சார். அதனால் அவ்வளோ சிக்கனமாக, அவ்வளவு கஞ்சத்தனமாக இருக்கா சார், சிக்கனமே கிடையாது, கஞ்சத்தனமாக இருக்கா சார். இப்படி இருக்கும்போது எப்படி சார் கணவனால மனைவிக்கு ஆதாயம், மனைவினால கணவனுக்கு ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்லி வச்ச மாதிரி நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி ஹஸ்பண்டோ, சொல்லிக்காத மாதிரி ஹஸ்பண்டோ, இத்து போன ஹஸ்பண்டோ, இத்து போகாத ஹஸ்பண்டோ, சம்பாதிக்கிற ஹஸ்பண்டோ, சம்பாதிக்காத ஹஸ்பண்டோ, சிக்கனமான பொண்டாட்டியோ, சிக்கனம் இல்லாத பொண்டாட்டியோ, கஞ்சமான பொண்டாட்டியோ, கஞ்சம் இல்லாத பொண்டாட்டியோ, ஆனால் பிரேவ் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய தைரிய நெஞ்சத்துக்கு உரியவர் தான் உங்கள் மனைவி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணால தான் ஒரு தூக்குமே. ஏன் அப்படின்னாக்கா அதில் சில ஈக்குவேஷன் அங்கே இருக்குது. அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம்னாக்கா அப்புறம் குரு பகவான் அதிசாரத்தை விட்டு வேற டாபிக் போயிடுவோம். புரியுதுங்களா? இந்த 74 நாட்களில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 75% ஆஃப் த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண்ணால, அது ஏதோ ஒரு பெண்ணால ஒரு தூக்கணுங்க, அடிக்கணுங்க, அதிர்ஷ்டம் தேடி வரணுங்க, கொட்டுணுங்க பணம். புரியுதுங்களா? அது பொண்டாட்டியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், இல்லை தமக்கையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பெற்ற பொண்ணாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் ஆயாவாக கூட இருக்கலாம், யார் ஆத்தா உங்களுடைய பாட்டியாக கூட இருக்கலாம்,
உங்கள் அம்மாச்சியாக இருக்கலாம், இல்லை அம்மம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பத்தாவாக இருக்கலாம். புரியுதுங்களா? பூட்டியாக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில், இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்க நேரத்திலேயே பணம் வந்துருச்சுன்றதுக்காக நிலைமையை மறந்துடாத, பழைய நிலைமையை விட்டுறாத. அதாவது வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே. அந்த கான்செப்ட் தான் நான் சொல்ல வர்றது. என்னன்னாக்கா, தீயினார் சுட்டபுல்னு உண்ணாரும் மாறாதே நாவினார் சுட்டபுடு. பணம் வந்ததுக்கப்புறம் நீங்களும் யாரையும் மனசு எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரவே வராது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, அங்கேயே போட்டு உட அப்படின்றதான் உங்களுடைய பாலிசியை. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ தேவையில்லாத பணம் வந்துருச்சு, அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துருச்சு, எப்படியோ வந்துருச்சு, எப்படியோனா என்ன உங்களுக்கு உரியது, அதுக்கு உரியவர் தானே. எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்கள் காசை 4 பேர் சாப்பிடுவான், 4 நாய் நரி சாப்பிடும், 4 நாய் பை சாப்பிடும். ஆனால் அடுத்தவங்க காசை எப்பவுமே சாப்பிடாத ஒரே ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். உங்கள் வயிற்றுல 4 பேர் கொட்டிக்குவோம், ஆனால் அடுத்தவங்க வயிற்றுல கொட்டிக்காத ஒரே ராசி அது விருச்சிக ராசி தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஏதோ உங்களுடைய நல்ல மனசுக்கு, உங்களுடைய ஒரு தியாகமான ஒரு நெஞ்சத்துக்கு, தியாகமான ஒரு மனப்பக்குவத்துக்கு விட்டு கொடுத்து போறீங்க பார்த்தீங்களா? விட்டு கொடுக்காம கெட்டு போறதே இல்லையே. இந்த குரு பகவான் 74 நாள் அதிசாரமாக வரதே உங்கள் விருச்சிக ராசிக்கு சொன்னான்னு கூட அடித்து கேரண்டியை எழுதி தரலாம். ஆஸ்ட்ரோ ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர் கம் ஃபிலிம் டைரக்டர். நம்ம சும்மா ரேக்கி தான் உள்ளீங்க. ஆனால் அதே சமயத்தில் வசதி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்த ரூபத்தில் வரும் அப்படின்றத அது நீங்களே தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். போக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தூக்கிறோம். புரியுதுங்களா? அது நான் சொன்ன மாதிரி அது மனைவியோ, தாயோ, தாரமோ, தவங்கையோ, இல்லை அப்பத்தாவோ, ஏதோ ஒரு ரேஞ்சில் ஏதோ ஒரு பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மனசை நோகடிச்சாங்க 4 பேர்ன்றதுக்காக நீங்கள் அடுத்தவங்க மனசை நோகடிச்சிடாதீங்க. அதே போல் அறமுறுக்கினால் அற்றும் போகும். எதையுமே விருச்சிக ராசிக்காரங்க நேர்மைக்கும் நீதிக்கும் மட்டும் இல்லை, கண்டிப்புக்கும் பேர் போனவங்க. அது மனைவி ஆகட்டும், இல்லை கணவனாகட்டும், இல்லை குழந்தைகளாகட்டும், இல்லை தாய் தந்தையாகட்டும், பெற்றவங்களாகட்டும், ரொம்பவும் இறுக்கி பிடிச்சிடாதீங்க. பிடிச்சிங்க அப்படின்னாக்கா உறவு கட்டாகக்கூடிய நேரம். இந்த 74 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு, அதாவது என்னன்னாக்கா, ஒரு நன்மை நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நன்மை இல்லாத ஒரு விஷயம், மனசுக்கு சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தீமையான ஒரு விஷயமும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்றதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். இப்போ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மற்ற அஸ்ட்ராலஜர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் டாப் டக்கர், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம், வீட்டுக்குள்ளேயே ராக்கெட் கொள்ளலாம், அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படின்னு தான் சொல்லலைங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, எதிர்பாராத ஒரு யோகம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருது, அடிக்க காத்திருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. ஒன்று. அதே மாதிரி இந்த குரு பகவான் அதிசாரம் இந்த 74 நாட்கள் இருக்குது பாருங்கள். இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த 74 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களை விட்டு போகாது. அதே மாதிரி உங்களை விட்டு போகாதுனாக்கா அது பணம், பொருள், நாணய லேவாதேவி, சொத்து பத்து, மண்மனை பூமி பாக்கியம், பொருள் பொன் பொருளாக இருந்ததுனாக்கா ஓகே. அதே மாதிரி கெட்டதுகளும் தேவையில்லாத நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்திட்டீங்க, இல்லை அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசிட்டீங்க, இல்லை அடுத்தவங்களுடைய பொல்லாப்பை கொட்டிக்கிட்டீங்க, அடுத்தவங்க வயிற்றுச்சலை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே அடுத்தவங்க வயிற்றுச்சலை நீங்கள் வாங்க மாட்டீங்க. அவங்க தான் உங்கள் வயிற்றுச்சலை, விருச்சிக ராசிக்காரங்க வயிற்றுச்சலை வாங்குவாங்க. இப்போ மாறி உல்டா புல்டோவா. ஏன்னாக்கா இருக்கிற ஸ்தான பலன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்கிய ஸ்தானம். ஏன்னா அந்த பாக்கிய ஸ்தானன்றது உங்களுடைய ஸ்திரராசிக்கு அந்த 9 குடையவர் ஸ்திரராசி என்னன்னா அவரே பாதகாதிபதி ஆகிறாரு. ஸ்திரத்துக்கு 9 குடையவர் பாதகாதிபதி. அதனால் இந்த கால்குலேஷனில் 360 டிகிரியில் அலசி ஆராய்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் மெட்ராஸில் கிடையாதுங்க, கர்நாடகாவில் கிடையாதுங்க, ஹைதராபாத்தில் கிடையாதுங்க, தெலுங்கானாவில் கிடையாதுங்க, கேரளாவில் கிடையாதுங்க, ஏன் பாம்பே டெல்லியில் கூட கிடையாதுங்க, ஏன் அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கிடையாதுங்க, இல்லை ஸ்டேட்டன் ஐலாண்டில் கிடையாதுங்க, இல்லை ஜெர்மனியில் கிடையாதுங்க, சிங்கப்பூர் மலேசியாவில் கூட கிடையாதுங்க, துபாயில் கூட கிடையாது சகோதரா சகோதரி. இங்கே உடச்சி சொல்கிறது இப்போ நம்ம தான் இதை உடச்சி சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஒரு லண்டும் உண்டு, குட்டும் உண்டு. அதனால் உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே எப்பவுமே நாக்கில் சரி, மனசில் இருக்கிற அப்படியே ஓப்பனாக பேசி 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 பேசியே அடுத்தவங்க வைத்தறிச்சா அடுத்தவங்க பொல்லாப்ப கொட்டிக்கிறது நீங்கள் தான். ஒன்றுமே இல்லைனா கூட ஆஹா ஓஹோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற மாதிரி வந்தால் எல்லாம் ஆயிடும், இப்படி ஆகிடும், அதை செஞ்சிருவேன், இதை பண்ணிடுவேன் நான் மேலே போயிட்டுருக்கேன், நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த பணம் வந்துடும், இந்த பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் போனீங்கன்னாக்கா ஆஃபீஸில் மெமோ வாங்குற மாதிரி ஆகிடும், 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆகிடும்.
அந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சிகளை, உங்களுடைய முன்னேற்றங்களை, உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுகளை வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொன்னாலே நடக்காது. பொண்டாட்டிகிட்ட கூட சொல்லாதீங்க. பொண்டாட்டியாக இருந்தீங்கன்னாக்கா, விருச்சிக ராசி மனைவியாக இருந்தீங்கன்னாக்கா புருஷன்கிட்ட கூட சொல்லாதீங்க. நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், ஸ்வீட் பாக்ஸோட சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில், எப்படியோ உங்களை வந்து ஒரு தூக்குற நேரத்தில் இப்போ விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க. குரு பகவான் அதிசாரம் 74 நாட்கள். இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு பொன்னான ஒரு காலம், ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன் ஒரு டைமண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிளாட்டினம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். சில்வர் வாங்குறதே யோசிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ கோல்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் பிளாட்டினமே வாங்கலாம். நான் வந்து உங்களை ரேக்கினா உள்ள ஆசை காட்டி மோசம் பண்ணலைங்க. ப்ராக்டிக்கலாக உடச்சி உள்ளங்கை நிலை மூலம் தேங்காய் உடைச்ச மாதிரி இருக்கிறத மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி சூழ்நிலைகள், ஒரு ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுவீங்க. ராஜேஷ் சார் சொன்னது கரெக்டாக நடந்தது அப்படின்ற மாதிரி போடுவீங்க நீங்கள். அவர் ஒரு நியாயமான அஸ்ட்ராலஜர்ன்றதை நீங்களே ஒத்துக்குவீங்க நீங்கள். ஆனால் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாயே உங்களுக்கு எதிரி ஆகும். அதுக்கும் நேரங்கள் காலங்கள் வருது, வந்துருச்சு. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அந்த கெட்டதை வந்து, நல்லதை வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம அனுபவிச்சிடலாம், என்ஜாய் பண்ணிடலாம், எவ்வளோ வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். கெட்டதை வந்து அதை ஏற்றுக்க முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே நான் உசார்படுத்திட்டேன். நான் எல்லாம் என்னப்பா நமசிவாயம் என்கின்ற சிவபெருமானுடைய அனுகிரகங்கள் நிறைய பெற்றவர்கள் அப்படின்றதுனால நம்ம ரூபத்தில் இதெல்லாம் நடக்குது. பார்த்துக்குங்க, உஷாராகிங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்தது ஜாதக சந்தைகளை நிறுத்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நமசிவாயம். ராஜேஷ் ரவிங்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.